பொழுதும் கடைசியாக நம்ம பாஸ்டர் அவர்கள் வந்து நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நாம் கரங்களை தட்டி தேவதாசரை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். போதும் போதும் போதும், நீங்கள் தட்டுறதே தெரியுது. சீக்கிரம் முடிச்சிடியா, இன்னும் எங்கள் உயிரை எடுக்காதீங்க ஐயா. நீ கை தட்டுறதுலேருந்தே எனக்கு தெரியுதும்மா. நீ கை நல்லா தட்டுறதுக்கு இப்படி தட்டுவாங்க. எப்படி தட்டுவாங்க? ஏன் தெரியுமா? இது எவ்வளோ நேரம் அறக்க போகிறாங்களோ, இது எங்கே கொண்டு போய் விட போதோன்ட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமென். சரி, அருமையாக நல்லா தேவனுடைய வார்த்தைகள்லாம் கேட்டீங்க. ஆமென். மேலே மேலே நீ சத்தியத்தை அறிஞ்சிக்கோனா நீயே தெரிஞ்சுக்கோ போடான்னு போயிடுவாங்க. எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கலான்னு போய்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிக்கலான்னு? நீங்களும் ஏறத்தால அந்த நிலைமையில் தானே இருக்கிறீங்க. இப்போ மூஞ்சிகளை பார்த்தா உயிரோடு இருக்கிற மாதிரியா தெரியுது. ஒன்று 1.5 பார்த்துட்டு இருக்குது, ஒன்று 2.5 பார்த்துட்டு இருக்குது, ஒன்று ஜெல்லே உழுந்துன்னு இருக்குது. அப்படியே ஸ்காப்பில் துவச்சிக்கின்னு உக்காந்துக்குது. கர்த்தருக்கு ஏண்டா அல்லேலூயா. இந்த நிலைமையை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அப்போ தற்கொலை பண்ணிக்கலான்னு போகும்போது ஒரு இடத்துல ஒரு கூட்டம் இந்த மாதிரி நடந்து வந்துருக்குது. என்ன மாதிரி ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணி வந்துருக்கிறாரு. மகனே கர்த்தருடைய காப்பாற்றுங்க ரட்சிக்கிறாரு சொன்ன உடனே என்ன நல்லா பேசுகிறாரு. அதை கேட்டு வந்து செத்துடலான்னு வந்திருக்கிறான். எங்கம்மா வந்தான்? கூட்டத்துக்கு வந்தான். அவர் 1 மணி நேரம் பேசினார். கூட்டம் முடிஞ்சிச்சு. அப்போ எல்லோரும் போயிட்டாங்க. வந்து சொன்னானா, ஐயா நான் செத்துடலான்னு இருந்தேன், தற்கொலை பண்ணிக்கலான்னு இருந்தேன், ஆனால் அவங்க இதை பார்க்கும்போது எனக்கு தற்கொலை எண்ணம் போயிடுச்சு அப்படி சொன்ன இந்த பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சா. அடா நம்ம பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறான்? தற்கொலை பண்ணிக்கிறத இது ஒரு சாட்சியாக எழுதிடலான்னு யோசனை பண்ணு. எப்படிப்பா அந்த யோசனை உனக்கு வந்துச்சுன்னு கேட்டுக்கிறாரு. ஐயா நீங்கள் இப்போ 1 மணி நேரம் பேசுனீங்க, எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னு கேட்டுக்கிறான். அவன் ஒரு 500 பேர் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. 500 பேர் இருந்திருப்பாங்க. 1 மணி நேரத்தில் 500 பேரை சாவடிக்கிற நீயே உயிரோடு இருக்கும்போது ஒரு மணி நேரத்தில் 500 பேரை சாவடிக்கிற நீயே உயிரோடு இருக்கும்போது நான் ஏன் சாவணும்? சாவறதுலன்னு போயிட்டுருக்கிறான். அல்லேலூயா. என்ன நம்ம எல்லாருமே என்ன சேர்த்து எல்லாரும் சொல்கிறேன், தனித்தனியாக சொல்ல எங்களுக்கு இஷ்டம்லாம் என்ன தெரியுமா? இன்றைக்கி அச்சுன்னு பர்வத்துக்கு கூட்டு போயிடுற மாதிரி நடக்கிற காரியமே இதெல்லாம் நடக்கிறதா? கர்த்தருக்கு ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பவுல் சொன்னார், பவுல் வாழ்ந்தார். தீமோத்தேயு சொன்னார், தீமோத்தேயு வாழ்ந்தார். அவங்கள போல நம்ம வாழ்ந்தால் போதும். நீ ஒரு விருப்பத்தையும் ஒரு சித்தத்தையும் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். இயேசு எல்லாம் செய்து முடித்தார். ஆமென். கையை தட்டையா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வசனம் கேட்கணுன்ற எண்ணத்தில் உட்காரணும். ஆமென். எப்போ முடியும்? சில பேர் பாருங்களேன், எப்போ என்ன தெரியுமா, இந்துவை சொல்ல நாசமாக அந்த மாதிரி முடிச்சுங்க. அல்லேலூயா, ஆமென். ஒன்று புரிஞ்சுக்குங்க நீங்கள். ஆமென். நாம நிறைவேற்றது ஒன்று இல்லைங்க, இயேசு எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டான். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு. ஆமென். கேட்ட வார்த்தை காத்து கொள்ளுகிறதுக்கு பாருங்க கந்தரே சந்தோஷம். இன்னொரு கூட்டத்தில் என்ன மாதிரி ஆள் பிரசங்கம் பண்ணுங்க. ஏன்னா இவங்களாம் நல்லா பண்ணுறாங்களே, அதனால் கண்ணை மூடினவர் திறக்கலை. யார் இருக்கிறான்? இல்லை. சில பிரசங்க கண்ணை மூட்டாங்கன்னா யாரும் இல்லை. திறந்து பார்த்தா 2 பேர் உக்காந்துக்கிறான். இவங்களாவது உக்காந்துக்கிறாங்களேன்னு சப்பா ரொம்ப சந்தோஷம். நீங்களே அவன் சொன்னான், நான் பாய் எங்களுதையா கொடுத்துட்டா எடுத்துகிட்டு போயிடுவேன் நான். அவன் அல்லேலூயா, ஆமென். அதனால் அருமையான தேவ பிள்ளைகளை நான் வசனங்கள் இப்போ கேட்ட எல்லா வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள நித்திய ஜீவனை உண்டாக்கும். ஆமென். ஏன் தெரியுமா இதெல்லாம் அனுபவித்து பேசுகிறேன்? உங்களை மாதிரி தான் நானும் இருக்கிறேன். எனக்கும் பசி வந்துருச்சு. ஐயா சொன்னார், உங்கள் பாஸ்டர் அமைதியாக போய் சாப்பிட்டு வந்துடுங்கன்னு. நான் அமைதியாக தான் ஏஞ்சேன். இந்த எதிரில் இருக்கிற 2-3 பேர் ஆளுங்க சிரித்து என்ன பண்ணிட்டாங்க, காட்டி விட்டாங்க. இல்லாட்டி இந்நேரம் நான் சாப்பிட்டு வந்து நிம்மதியாக உட்காந்து வந்துருப்பேன். அல்லேலூயா. நாங்களும் ட்ரெயினில் வந்தோம். தூக்கம் இல்லை, பலவீனம். எல்லாருக்கும் என்ன இருக்குதுங்க? பலவீனம் இருக்குது. ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு மேலே நீங்கள் பிரசங்கம் பண்ணால் நீங்கள் கேட்பீங்களான்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆமென். இப்போ நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், ஐயா நீங்கள் பேசுகியா, நான் கேட்குறேன்னா பேசுகிறேன். இது பெங்களூர்லேருந்து வந்த கேஸு. இந்த 2 அலையிலே சொல்லிச்சே, ஏன்னா அங்கே வந்தால் திட்டுவேன். நான் உன்னை கேட்டேன், நீ கை தூக்குனியா, உன்னை ட்ரெயினில் கூட்டின்னு வந்தேனே, முட்டையும் சித்திரானமும் கொடுத்தனே, தோசை இட்லி நல்லா சாப்பிட்டியே, நான் உன்னை கேட்டேனே கை தூக்கினான்னு கேட்பேன். அதனால தெரியும் என்ன அதான் படிச்சு ஐயா அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கேட்ட வார்த்தைகள் வசனங்க எல்லாம் ஆசீர்வாதமானது. ஆமென். போதும். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்கள் முகத்தில் உட்காந்து பார்த்து நிற்கிற பாருங்க, சில பேர் சாஞ்சிட்டாங்க, போயிடுச்சு. நான் என்ன நினச்சேன், பரலோகம் போகிறேன்னு இங்கே அனுப்பிடுவீங்க போலக்கு. 4 மாதத்துக்கு முன்னால் என் சபையில் இருக்கிற ஒரு ஐயா வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அவங்க மனைவிகிட்ட சொல்லிக்கிறாரு, ஐயா கூப்பிட்டு வந்து எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். அந்த அம்மா வரும்போது போகணும், ஐயா வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் போனேன், ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். வந்துட்டேன் வெளியோ. அப்புறம் மறுபடியும் சொன்னாரா, ஐயா கூப்பிட்டு ஒரு பாட்டு போக சொல்லு. என்னது பாட்டு பாடு? நான் அம்மா எனக்கு இவங்கள மாதிரி பாடலாம் வராது, கர்த்தருக்கு இல்லைங்க ஐயா, ஆனால் அவங்க பாட்டை அவர் விரும்புகிறாரு, நீங்கள் ஒரு பாட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் வானான்னு சொன்னேன். யாரை விடுதுங்க, நான் வாங்கினான்னு சொன்னேன். இதுங்க இல்லையா பாடுமானேன். சரி நானும் பாடினேன், அவரும் கேட்டார். நான் வீட்டுக்கு வந்தேன், அவர் வீட்டுக்கு போயிட்டார். வந்துக்கிறேங்க அந்த அம்மா, உண்மையை தான் சொல்கிறேன். எவ்வளோ பாட்டு பாடி ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட வைக்க முடியல உங்களால். ஆமென். ஒரே பாட்டில் டைரெக்டாக பரலோகத்துக்கே அனுப்பிக்கிறேன். நான் ஜபா யாராவது என்ன உடம்பு சரியில்லை சொல்லுங்கள், நான் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச நல்லதை செஞ்சுட்டு போகிறேன். ஏதோ உடம்பு சரியில்லை ஐயா வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னா, நான் வந்து ஒரு பாட்டு பாடினேன்னு வச்சுக்கோ, அடுத்தது எப்படிங்குதுன்னு கேட்கறதுக்கு ஆள் மாட்டாங்க. அல்லேலூயா. பரலோகத்தை குறித்து ஒரு சந்தோஷமான எண்ணமும் பரிசுத்தை குறித்து ஒரு சந்தோஷமான காரியமும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கிற பார்த்து சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு கேளுங்க. அது அங்கே பாரு, ஏன்னா ஒருத்தர் பேசாத ஆளுங்க பக்கத்தில் உட்காந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். வேறு ஒன்றும் சித்தலாம் பெரிய இப்போ சொன்ன மாதிரி அப்படியே நம்ம அது ஒரு பெரிய கஷ்டப்பட்டு ஏதோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆமென். இருக்கிற இவங்க இந்த சபையில் நீ அன்பாக இருந்தால் போதுங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சபையில் யார் கூட சண்டை இல்லைங்க, எல்லாத்தையும் அன்பாக இருக்கிறவங்கள கை தூக்க பார்க்கலாம். அது மாதிரி இது என்ன தெரியுமா, இருப்பேன் அப்புறம் இருக்க மாட்டேன், இருப்பேன் அப்புறம் இருக்க மாட்டேன். அல்ல அவ்வளோதாங்க. நம்ம இப்படி சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டோடைய சித்தம் என்றால் தலை சுத்தம் அன்பா இது. அல்லேலூயா. எபேசியர் 1:4 சீக்கிரம் வச்சிரு ஜபா முடிச்சார் நீ சொல்லுவேன். உனக்கு என்ன காலைல 10 இட்லி 5 தோசை சாப்பிட்டு வந்து உட்காந்துக்கிறேன், வயிற்ற பார்த்தா தெரியலையா? அவருக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே. ஆமென். எல்லா தூங்குறல வல்ல சொல்லுங்க. இவ்வளோ பேர் தூங்கி எப்படி வெளியே வர வச்சோம் பார்த்தியா? நம்ம யாரு? நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர்மா சாப்பிட்டீங்களா? என் மனைவி எஞ்சி போனாங்க, இப்போ போகும்போது மட்டும் நல்லா போனாங்க, இப்போ பார்த்து அப்படி வந்துருக்குறாங்க. முடிச்சிட்டியா? முன்னெல்லாம் மனைவி மாற கணவனை விட்டு சாப்பிட மாட்டாங்க. இப்போ இருக்கிற மனைவி சாப்பிட்டு மிச்சம் சாப்பிட்டுக்கோன்றாங்க. சாப்பிடலையா? அதுக்கு ஒரு சப்போர்ட் அவரு. அல்லேலூயா. அருமையா தேவ பிள்ளைகள், இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. வாசி எங்கே பார்க்குற? ஃபஸ்ட்ல இருந்து நமக்கு முன்பாகவும் எதில் பரிசுத்தங்க? அன்புல பரிசுத்தம். ஒரு சொல்லு, நல்ல ஒரு சொல்லு. ஆமென். இப்போ பிரியாணி கபாப் சாப்பிட வாய் தரப்ப இல்லை, அப்போ நான் வருவேன். அப்படி அடிச்சுன்னு வச்சுக்கோ, பின்னால் வந்துடும் கபாபு.
टाइम में हल्लने बोलने की शक्ति नहीं, खाने के टाइम में कहता ना रमेश भैया क्या कहता है उसमें அல்லேலூயா. அன்பில் பரிசுத்தங்க. வேற ஒன்று நம்ம இப்படி சொல்லி 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 என்ன ஆகி தெரியுங்களா? சபை நான் சிஎஸ்சி, நான் ஓபிஎம், டிபிஎம், நான் ஏஎம். அடே சபை அப்படி இல்லையா? அல்லேலூயா. சபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டது, அவ்வளோதாயா. ஒருத்தர் பேய் ஓட்டினுக்கிறாங்க, மார்க்கெட் சொல்லி பேய் ஓட்டுக்கிறான். சிஷியர் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரை நம்மை சேராத ஒருத்தன் உன் நாமத்தில் என்ன ஓட்டுறான்? ஏன்னா இவனுங்களுக்கு முன்னால் கொண்டாந்தாங்க அந்த பேய், இவங்களால ஓட்ட முடியல, சிஷியர்களால் ஓட்ட முடியல. நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்குங்க, முடியாது. இவங்களை ஓட்ட முடியல. அவன் என்ன பண்ணுகிறான்? ஓட்டிக்கிறான். கொஞ்சம் சாமி நாராயண சாமி ஓட்டினுக்கிறான். இவர் ராபர்ட்டு ஆல்பர்ட்டு பிலிப்பெல்லாம் ஓட்டி ஓட்டி பார்த்துட்டேன். நாளைக்கு வா கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுமா பேய். டே எங்கே நான் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பேய் எப்படி ஓடுமா? அல்லேலூயா. வரல சொல்லு. எனக்கு இந்த பேய் ஓட்டுறதுனாவே என்னவோ அது ரொம்ப விளையாட்டாக தெரிஞ்சுக்க இருக்குது. சில பேர் அதுக்குன்னு அமாவாசையிலே 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 அமாவாசையில் சொல்லும்போது என்ன பேய் எப்பவும் இருக்குதுயா? ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்திலே போய் நின்றான். ஆமென். நம்ம அங்கே இருப்பாங்க. அவன் இருப்பானா இருக்க மாட்டானா? தைரியமாக சொல்லுங்க. அதுக்கு என்னத்துக்கு அவன் பேச்சு நம்ம போனோம்? அல்லேலூயா. அவங்க சோர்வு பலவீனங்களை கொடுக்கிறான். ஆமென். அதை மேற்கொள்கிற பலத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். நீ என்னை கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ள நான் பாட்டு போயிடுவேன். நீ ஸ்கேலு பேஸு இதெல்லாம் ஒன்று நம்ம ஆளுங்கள்ட்ட கொடுத்துரு, அடிச்சு தூள் கலப்பிடுவானுங்க. ஒரே அடி ஒரே அடிக்க கத்துக்கு சோறு. எல்லாம் ரெடிங்களாம்மா? நம்ம சாப்பிட போயிடுவோம். கத்துக்கு சோறு. ஐயா நீங்கள் சத்தமாக ஒரு அல்ல சொல்லிட்டீங்கன்னா நான் முடிச்சிடுறேன். சத்தமாக அல்ல சொல்லுங்க. சாப்பாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு அல்ல இல்லையா? என்ன பக்தியில் வந்து உக்காந்துக்கிறையானே. நான் அப்படி சொல்லும்போது என்ன சொல்லிக்கணும்? ஐயா சொல்ல மாட்டேன், நீங்கள் பேசினாதே போகணும்னு சொல்லணும். இல்லை ஐயோ முடிச்சிடா சாமி அல்லேலூயான்றே. முடிக்க மாட்டேன். 3 மணிக்கு உங்கள் பாஸ்டர் சொன்னார், ஐயா 1 மணி நேரமாவது பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் பேசிட்டு தான் என்ன பண்ணுவேன்? அப்படிவேன். பேசலாமா 1 மணி நேரம்? தெரியுமே தாயாத்தா, தெரியுமே. நீ தான் தோசை இட்லி நல்லா கரைச்சி ஊற்றிட்டு வந்து உக்காந்துக்கிறிய, காங்கிரீட் மாதிரி உக்காந்துக்கிற. உனக்கு தூக்கம் வருது. நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, என்ன பண்ண சொல்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கை கட்டுங்க, கை கட்டுங்க. நல்லா பின்னால் இருக்கிற கையே இல்லையா? சந்தோஷம் சந்தோஷம். இரு 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 रमेश भैया उठो, अंदर आ गया ना? थोड़ा थोड़ा ऐसा 1 2 3 आमेन. 1 2 3 1 2 3 அல்ல பிரைஸ் தி லார்ட். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி துதிப்பேன், தினம் ஆடி ஆடி மகிழ்வேன். வராங்க எங்கோ ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கோ எங்கே சுஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், விடுதலை.
வளர்த்துக்கிறேன். ஆனால் கொஞ்சம் டூப்ளிகேட் ஆகுது. ஏன்னா சில கை தூக்குது, வாயை திறக்க மாட்டேங்குது. சில வாயை திறக்குது, சத்தம் காணும். நாங்களும் அதே ஸ்கூலில் தான் ராஜா படிச்சுட்டு வந்துக்கிறோம். சில பேர் டீச்சர் சொல்லுவாங்க, அண்ணாதுரை, சில பேர் சொல்ல மாட்டான். அல்லேலூயா. ஒழுங்காக நல்லா சந்தோஷமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன பண்ணிட்டுங்க. சில பேர் இப்படி சத்தம் போட்டு சொன்னால்தான் ஆண்டவருக்கு கேட்குமா, என்ன அறிவில்லாமல் இந்த பிரசங்கியாவது நடத்துக்கிறார்கள். ஆமாவா? உங்களுக்கு வயிற்று வலி வந்துட்டா எப்படி ஞானமாக கற்றுவீங்களா? டாக்டர் ஆக்சுவலி அப்படியே கத்துவ. டாக்டர் சொல்கிறான், அவன் நம்ம பேரை பார்த்துவாங்க. இருப்பா கதை 1000 பேர் பார்த்து இவன் நோய் என்னங்க தெரியும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா சத்தமாக சொல்கிறோம்? ஆமென். ஒரு பையன் ஜெபம் பண்ணான், ஆண்டவரே எனக்கு ஒரு பைக் வேணும். அவங்க அம்மா சொன்னே மெதுவாக பண்ணுறான். ஆண்டவர் காது கேட்குனார. மறுபடியும் ஆண்டவரே எனக்கு பைக் கொடுக்காவிட்டானே. ஏன்டா எப்படி கத்துற? ஆண்டவர் காது கேட்குண்டா. நிதானமாக என்ன பண்ணு? அவன் சொன்னானா, ஆண்டவர் காது கேட்குறது எனக்கு தெரியுமா, எங்கள் அப்பன்னு கேட்கணுமே. எனக்கு பைக்கு வேணுன்றது யாருக்கு கேட்கணும்? அல்லேலூயா. நாம் சத்தமாக சொல்கிறது நம்ம ஆண்டவருக்கு மட்டும் இல்லை, பிசாசு நடுங்கும்படியாக, சாப கட்டுகள் உடையும்படியாக, உனக்கு விரோதமாக எழுகிற கோட்டைகளை தகர்த்தெறியும்படியாக இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த 11வது வருஷத்தில் உனக்கு சொல்லுகிறேன், என் ஆண்டவர் உனக்கு மகிமையான காரியத்தை செய்து உன்னை என்ன அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் அல்லே. ஆமென். வசனம் ஃபுல்லாக வாசிச்சியாமா? அதானே நீ சாப்பிட்டு தானே வந்து உட்காந்துக்கிறேன். வாசியாத. பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு. அட இப்போ என்னங்க சொல்கிறீங்க நீங்கள்? ஆமென். வாயா, ஒன்றும் இல்லை, வாயா இரு, கொஞ்சம் நேரம். ஃபஸ்ட்டே அப்படி தான் இருந்தார் அவர். அல்லேலூயா. இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு பிடி குஷ்டான் ஐயா. உலக தோற்றம் முன்னே, கன்னடத்தில் லோக்கவன் அஸ்திபாரம் ஆக்கிறதுக்கு முன்ச்சே, இங்கிலீஷில் பிஃபோர் ஃபவுண்டேஷன். அல்லேலூயா. நாம் பரிசுத்தமும் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி 2000 வருஷத்துக்கு முன்னால் இல்லை, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே. அல்லேலூயா. மகளே, பிரைஸ் தி லார்ட். உன்னை என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறது இந்த உலகம் சொல்ற கணக்கின்படி கிபிக்கும் அல்ல. இந்த உலகத்துக்கு அஸ்திவாரம் போடுறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த எத்தனை போராட்டம் வந்தோம், பிரச்சனை வந்தோம், பிரச்சனைகள் மத்தியிலும் கூட என் ஆண்டவர் உன்னை கைவிடாமல் காத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகம் பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்க? உலகம் 600 கோடி ஆயிருக்கட்டும், நமக்கு லாபம் தானேங்க. அல்ல சொல்லுங்க, 2000 கோடி ஆயிருக்கும். ராஜராஜ சோழன் 3038, ஏன் 4000 வச்சுக்கோ, என்ன பண்ண வச்சுக்கோ. ஆமாம். 1930, ஏன் 3400 கூட வச்சுக்கையா. இப்போ என்ன பிரச்சனை எனக்கு? ஆமென். நீ எவ்வளோ ஏற்றின்னு போங்க. லட்சம் வருடங்களுக்கு முன்பாக டைனோசர் குட்டியாக இருக்கட்டும். அல்லேலூயா. பன்னியிலிருந்து தான் டைனோசர் வந்தது. எதுலனா வரட்டும். இப்போ என்ன? இப்போ கூட பல பன்னிக்கு சுற்றி இருக்குது. தண்ணி போட்டான்னா டைனோசர் ஆயிடலாம். போகும்போது வீட்டை விட்டு போகும்போது அப்படி போகும் பார்த்தீங்கன்னா அஷ்டம் வரும்போது பார்த்தீங்களா என்னல யாரில் செவிட்டு கரண்டிட்டுல அவளுக்கு கொண்டாடி வாடா டேய் உள்ள வாடா. அல்லேலூயா. இது இப்பொழுது உண்டானதல்ல மகளே. ஆமென். அல்லேலூயா. உலக தோற்றம் முதல் கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன பண்ணி கொண்டார்? அப்ப
அவ்வளோ ஹிஸ்டாரிக்கல், நமக்கு அவ்வளோ சரித்திரம் இருக்கும்போது சாதாரணமாக உன்னை தள்ளிட மாட்டார், தள்ளவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பிலே பரிசுத்தமாயிரு. நம்ம கட்ட அன்பு எப்படி இருக்கட்டும்? அம்மையாக இருக்கட்டும். இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது? அது உன்னையும் கட்டி பிடிச்சிக்கிச்சு. ஆமென். நாடார்களே வாருங்கள், முதலியார்களே வாருங்கள், பள்ளர் பறையர்களே போ. மனுஷனா பிறந்துட்டு இன்னும் ஜாதியை வச்சுருக்கிறியா? அல்லேலூயா. ஜாதி நீ சொல்கிறது சாணியை காலில் வச்சுருக்கிற மாதிரி இல்லை. ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரே தெய்வம் உண்டு, நம்ம எல்லாருக்கும் ஒரே ஜாதி உண்டு, நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு தேசம் உண்டு. இங்கிருந்து நாம் ஆயத்தமாகிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணு, வேற ஒன்று அதை விட்டு இதை விட்டு அதெல்லாம் செய்யாத. அன்பில் எப்படி இரு? நீ காட்டுற அன்பு எவ்வளோ இருக்கட்டும். சில பேர் பிடிக்காத வீட்டுக்கு வந்துட்டுப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க எப்போ வந்தீங்க இருந்துட்டு தான் போகணும். அங்கே உள்ளே போயிட்டு மறுவாதியாக அவங்கள போக சொல்லு. இல்லைண்ணா நான் போயிடுவேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு. ஏ அநியாயக்காரி. அல்லேலூயா. உன் பேச்சை நம்பி அதுங்க பல்ல காட்டு உக்காந்துக்குதுங்கப்பா. பச்சை தண்ணி கிடைக்காதரா இங்கே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்பில் எப்படி இருக்கம்மா? ஐயா இல்லை பாஸ்டர், அவர்கள் வந்து ஓபிசி, நாங்கள் வந்து ஏபிசி. அந்த கல்லறையில் புதைக்க போய்க்கிறோம். ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு அறிமுகம், நான் பாஸ்டர் ஐபிசினாரு, நான் பாஸ்டர் பிலிப் ஓபிசினேன். எந்த ஐபிசி? இந்தியா பெண்டகோஸ்ட் சர்ச்சு. ஓபிசி நாங்கள் ஓல்டு பெண்டகோஸ்ட் சர்ச்சுடா. பட்டமா இதெல்லாம்? அல்லேலூயா. இயேசுடைய இறகு இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவேன். வெளியே இருக்கிறவங்க கம்பி மேலே கை வச்சிட்டாங்க, எகிரி விழுந்துட்டாங்கன்னா பழி என் மேலே வந்துடும். ஒருத்தன் பிரசங்கத்தை கேட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஐசிக்கு அந்த மாதிரி போயிட்டாங்க. கஷ்டம். முடிச்சிடுறேன் தாயி, முடிச்சிடுறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நம்ம எல்லாரும் எழுந்து இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மகிமையானவரே, பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். இல்லை எப்படி எழுந்திருக்கிறாங்க பாரியா. தூக்கியாவது விடுமா 18 வயசு அந்த பொண்ணுக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியா தேவ சமூகம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் எங்களுடைய ஆலயம் ஆண்டவரே, ஏதோ பரிசுத்தம் என்று சொல்லுகிறோம். அன்பு ஒன்று இருக்குமானால் என் தேவனுடைய தாசர்கள் சொன்னது போல எல்லா பாவத்தில் நாங்கள் விடுதலையாக முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் போன்ற மலர் பாதம் மண் மீது பட வந்த உமதன்பை என்னென்று சொல்வேனையா, உமதன்பை என்னென்று சொல்வேனையா. ஏசையா, ஏசையா, ஏசையா. சொல்வேனையா, உமதன் ஐயா, ஏசையா. எல்லாம் சொல்லுங்க, அவ்வளவுதான். ஏசையா, ஏசையா.
கண்டு கரை சேர்க்க வந்த என் இயேசையா, என்னை கரை சேர்க்க வந்த என் இயேசையா. பொன் போன்ற மலர் பாதம் மண் மீது படம் வந்த உமதன்மை சொல்வேனையா, உமதன்மை என்னென்று சொல்வேனையா. ஏசையா, சொல்லுங்க. ஏசையா, ஏசையா, ஏசையா. திருப்பாதம் தன்னை நம்பி வருவோர்க்கு குறைவின்றி அருள் மாறி பொழிகின்ற தெய்வமே. திருப்பாதம் தன்னை நம்பி வருவோர்க்கு குறைவின்றி அருள் மாறி பொழிகின்ற தெய்வமே. வருவோரை வாவென்று கரம் நீட்டி அழைத்திடும், வருவோரை வாவென்று கரம் நீட்டி அழைத்திடும் அழியாத மாபெரும் செல்வமே. என்றும் அழியாத மாபெரும் செல்வமே. அன்பு செல்வமே, மலர் பாதம் மண் மீது பட வந்த உமதன்பு என்னென்று சொல்வேனையா, உமதன்பு என்னென்று சொல்வேனையா. ஏசையா, 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 ஏச வாழை பிள்ளைங்களா சொல்லுங்கப்பா, வாயத்தர். ஏசையா, 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 சொல்றா வாய். ஏசையா, அல்லேலூயா. பாட்டு நல்லா இருந்துச்சுங்களா? முன்னால் பாடினாங்களா? அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு. எது நல்லா இருந்துச்சா? ஐயா நல்லா இருந்துச்சுங்களா? ஆளுக்கு ஒரு 500 எடு. அப்போ அதுவே நல்லா இருந்துச்சுன்றீங்க. ஓகே, பாஸ்டம்மா வந்து முடிவுக்காக சுருக்கமான ஒரு ஜெபத்தை செய்வார்கள். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தர்மியான நல்ல நாளுக்காக நாள் உம்மை துதிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான நாளிலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த 10 ஆண்டு காலங்கள் உடைய ஊழியரி ஆண்டவரே கர்த்தாவே பாஸ்டம்மாவை பிள்ளைகளை இந்த சபை ஆண்டவரே சபை மக்களை என் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த கடந்த 10 வருஷத்திலே என் தேவன் ஆண்டவரே ஆலயத்தின் எல்லையை விரிவாக்கி, ஊழியத்தின் எல்லையை விரிவாக்கி, ஆத்துமாக்களை தேவன் தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த 11ஆம் வருஷத்தில் ஆண்டவரே ஐயா நாங்களும் எனக்கு நன்றி சொல்லும்படியாக கர்த்தர் செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திர 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 ராஜா. கடந்து வந்த பாதை திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆண்டவரே நீருடைய பிள்ளைகளை ஆண்டவரே அவர்கள் கடக்கவில்லை, அவருடைய கரத்தை பிடித்து நீர் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆண்டவரே ஆண்டு விழாவை ஆண்டவரே துவக்கத்திலிருந்து முடியும் மட்டுமாய் பசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொண்டதற்காக நன்றி. ஊழியக்காரர்களை கொண்டு எங்களோடு கூட இடைப்பட்ட ஒவ்வொரு தேவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவின் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் அளவிட முடியாதது அப்பா. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவரே அன்பில் பசுத்தமுள்ளவளாக இருந்து கேட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் உட்கொண்டு ஐயாவுக்கு ஸ்தோத்திரம் அதன்படி நடக்க எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். தேவ செய்து கொடுத்த எல்லா தேவதாசர்களை கர்த்தர் பலப்படுத்தி இன்னும் பல லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. விசேஷமாக இந்த சபை போதுகரை பாஸ்டம்மாவை பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், சபை விசுவாசி மக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே பாஸ்டம்மா குடும்பத்தாருக்காக பாஸ்டர் குடும்பத்தாருக்காக செபிக்கிறோம். இந்த ஊழியத்துக்கு ஆண்டவரே உதவியாய் ஆண்டவரே ஜபத்திலும் குடும்பத்திலும் எல்லா விதத்திலும் தாங்குகிற எல்லா தேவ மக்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை கோடி 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 மடங்கு கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. நன்மை கிருபை தொடரட்டும். ஆண்டவரே சாலமோன் ஆலயத்தை கட்டி
ஆண்டவரே 11ஆம் வருஷத்திலே ஆலயத்தின் சட்டத்தின்படி ஆண்டவரே ஆலயத்தினுடைய எல்லா காரியங்களும் பங்கு பங்காய் முடித்தது போல அடுத்த வருஷம் இந்த ஜன்னல் கதவுகள் எல்லாம் போடப்பட நாங்கள் இந்த 11ஆம் வருஷத்திலே அந்த ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆலயத்தின் நன்மையினால் நிரப்புவீராக. எல்லா பணிமுட்டுகளை கர்த்தர் சந்தி கர்த்தரான ஆத்துமகளை கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு வந்ததான எல்லா தேவ மக்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவ கரம் கிருபை ஒவ்வொரு தாங்கி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானம் இந்த 11ஆவது வருஷத்தை கால் வைக்கிற சபையாரோடு கூட சபை ஊழியக்காரர் மனைவி பிள்ளைகளோடு வந்த எல்லா தேவ பரிசுத்த ஊழியக்காரர்களோடு வந்த தேவ ஜனங்களோடு கூட இதுக்கு உதவியாயிருந்த எல்லா கரங்களோடு கூட அன்பிலே பரிசுத்தமுள்ள குற்றமற்றவளா நிற்க அவருடைய கிருபை நம்ம எல்லார் மீது எப்போ நிலைத்திருப்பதாக. எல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.